திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி சீட்டிங். இளம் பெண்ணிடம் ரூபாய் 5 லட்சத்தை சுருட்டிய இளைஞர். கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டால் திமிர் பேச்சு. நியாயம் தேடி போலீஸ் ஸ்டேஷன் வாசல் படியேறிய இளம்பெண். சீட்டிங் செய்த இளைஞன் சிக்கினானா? காவல்துறை எடுத்த நடவடிக்கை என்ன? சென்னையில் உள்ள ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு 27 வயதான இளைஞர் துரைராஜ். கடலூர் பன்ருட்டி பக்கத்துல உள்ள சிறு தொண்டமாதேவி பகுதியைச் சேர்ந்த இந்த இளைஞருக்கு தன் கூட வேலை பார்த்த 27 வயசான இளம் பெண் மேல காதல் வந்திருக்கு. விழுப்புரம் திண்டிவனத்தை சேர்ந்த அந்த பொண்ணுகிட்ட துரைராஜ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த பொண்ணு காதலை ஏத்துக்கல. துரைராஜும் அந்த பொண்ணும் வெவ்வேறு சமூகம் அப்படிங்கறதால காதலை ஏத்துக்கல. இருந்தாலும் விடாம விரட்டி காதலிச்சிருக்காரு. ஒரு கட்டத்துல 2 பேரும் வெவ்வேறு சமூகம், கண்டிப்பா நம்ம பெற்றோர் காதலை ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொன்ன அந்த பொண்ணு கல்யாணம்னு வர்றப்ப பெரிய பிரச்சனையாகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு யார் எதிர்த்தாலும் நான் கண்டிப்பா உன்னை கைவிட மாட்டேன்னு சூடம் ஏத்தாத குறையா சத்தியம் பண்ணி வாக்குறுதி கொடுத்திருக்காரு துரைராஜ். இளைஞன் தன்னுடைய காதல்ல உறுதியா இருந்ததால மனசு இறங்கின அந்த இளம் பெண்ணும் பச்சை கொடி காட்டியிருக்காங்க. அடுத்து 2 பேரும் சேர்ந்து பல இடங்களுக்கு வெளியே போறது, கோவிலுக்கு போறது, சினிமா போறதுன்னு காதலை வளர்த்திருக்காங்க. இதுக்கு மத்தியில இளம்பெண் வீட்டுல கல்யாண பேச்சை எடுத்திருக்காங்க. அப்போ தான் துரைராஜ காதலிக்கிறதாகவும் அவர்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி இருக்காங்க. மகளுடைய ஆசைய புரிஞ்சுக்கிட்ட பெற்றோர் சமூகத்தை பார்க்காம அவங்க சந்தோஷமா இருந்தா போதும்னு நினைச்சு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. தன்னுடைய பெற்றோர் எந்த பிரச்சனையும் பண்ணாம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்கன்னு நினைச்சு பார்க்காத இளம்பெண் அந்த விஷயத்த துரைராஜ் கிட்ட சந்தோஷமா சொன்னதோட உங்க வீட்லயும் பேசிரு, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு பிறகு துரைராஜ் தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதை கேட்டு டென்ஷன் ஆன இளைஞருடைய பெற்றோர், உன் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்திருக்கோம், அவனுடைய கல்யாணம் முடியட்டும், அதுக்கு பிறகுதான் உன் கல்யாணம்னு சொன்னதோட காதலிக்கிற பொண்ணு நம்ம சமூகம் இல்லைன்னா காதல் கத்திரிக்காய மறந்துரு, ஒருவேளை அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னா உனக்கு சொத்து கிடையாது, எல்லா சொத்துமே அண்ணனுக்கு தான், நீ வீட்டு பக்கமே வராதன்னு உறுதியா சொல்லி இருக்காங்க. தன் பெற்றோர்கிட்ட இருந்து இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்காத இளைஞன் இளம் பெண் கிட்டையும் விஷயத்த சொல்லி இருக்காரு. அதோடு என் அண்ணனுக்கு மேரேஜ் முடியட்டும், நாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்காரு. இதுக்கு மத்தியில தன் அண்ணன் மேரேஜுக்காக சென்னையில இருந்து தன் சொந்த ஊருக்கு போயிருக்காரு துரைராஜ். கல்யாணம் முடிஞ்சு மறுபடியும் சென்னை வந்த பிறகு காதலனுடைய நடவடிக்கைகள்ல நிறைய மாற்றத்தை பார்த்திருக்காங்க இளம்பெண். முகம் கொடுத்து பேசாம, வீடியோ காலை அட்டன் பண்ணாம, மெசேஜ்களை பார்த்தாலும் ரிப்ளை பண்ணாம இருந்திருக்காரு. அதனால வருத்தப்பட்ட அந்த இளம்பெண் காதலன் கிட்டேயே காரணத்தையும் கேட்டிருக்காங்க. அதுக்கு உப்பு சப்பில்லாத காரணங்களை சொல்லி மழுப்பி இருக்காரு. அதனால சந்தேகமடைஞ்ச இளம்பெண் காதலனுடைய உறவுக்கார பொண்ணுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லி இருக்காங்க. அதுக்கு துரைராஜோட அண்ணன் கல்யாணத்துக்கு வந்த ஒரு உறவுக்கார பொண்ணை அவங்க பெற்றோர் பேசி முடிச்சிருக்கிறதாவும், அந்த பொண்ணு கை நிறைய சம்பளம் வாங்கறதாவும், அவங்களதான் துரைராஜ் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு குண்டை தூக்கி போட்டதோட பேசி முடிச்ச பொண்ணோட போட்டோவையும் அனுப்பி வச்சிருக்காங்க. அதை பார்த்து ஷாக்கான அந்த இளம்பெண் தன்னுடைய காதலன் கிட்ட நியாயம் கேட்டிருக்காங்க. அதுக்கு சமூகத்தை காரணம் காட்டி தன் பெற்றோர் காதலை ஏத்துக்கலன்னு சொன்ன துரைராஜ் கல்யாணத்துக்கும் மறுப்பு சொல்லியிருக்காரு. காதலிக்க ஆரம்பிக்கும் போதே நான் எத்தனை முறை சொன்னேன் என கதறி அழுத இளம்பெண் எனக்கு ஒரு பதில் சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. ஆனா அத துரைராஜ் காதல வாங்கின மாதிரியே தெரியல. காதலன் கிட்ட நியாயம் கேட்டு பார்த்து மனசு உடைஞ்ச அந்த பொண்ணு இதுவரைக்கும் தன்கிட்ட வாங்கின 5 லட்சம் ரூபாய திருப்பி கொடுன்னு கேட்டிருக்காங்க. அந்த பணத்தை திருப்பி கொடுக்காத துரைராஜ் இளம்பெண்ணை தகாத வார்த்தைகளால திட்டி இருக்காரு. அதுக்கு பிறகு வீடியோக்கள், ஆடியோக்கள், போட்டோக்கள், SMS, கூகுள் பேன்னு அத்தனை ஆதாரங்களையும் கொடுத்து காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அந்த இளம்பெண். அதையடுத்து வழக்கு பதிவு பண்ண ரோஷனை போலீசார் காதலன் துரைராஜை கைது பண்ணி கம்பி எண்ண வச்சிருக்காங்க.